என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒரே பண கஷ்டம், கடன் தொல்லை, பணம் வருது ஆனா அது திருப்பி போற வழியே தெரிய மாட்டிருக்கு, கையில ஒரு ரூபா கூட தங்க மாட்டிருக்கு. எந்த நாள்ல எந்த நேரத்துல இதெல்லாம் பண்ணா என் பண கஷ்டம் தீரும்? வீடியோ ஃபுல்லா பாருங்க. 100% இந்த ஒரே ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா போதும், கண்டிப்பா பண கஷ்டம் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வர்றதை நீங்களே கண் கூட பாப்பீங்க. அவ்வளோ ஒன்றும் பெருசா உங்களால பண்ண முடியாத விஷயம் அப்படின்றத நான் கொண்டு வர்றதே கிடையாது. எப்பவுமே ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்மளால வீட்டுல என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத வச்சுதான் அந்த பரிகாரம் அப்படிங்கறதே இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சூட்சமம் தான் நம்ம செய்யறது தான். ஆனா அதை எப்படி செய்யறோம், எந்த நேரத்துல பண்றோம், எந்த நாள்ல பண்றோம் அப்படிங்கறது தான் டிஃபரன்ஸ். அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்றவங்க நல்லா எந்த கடனும் இல்லாம அவங்களுக்கு எப்பவும் பண வரவு இருந்துகிட்டே இருக்கு, அவங்க கையில எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் நம்ம கையில இல்ல? இது நமக்கு மட்டும் கிடையாது. இப்ப 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் அந்த கடன் இருந்துகிட்டு தான் இருக்குது, அந்த பணம் நிக்கிறதே கிடையாது. 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் அதே பிரச்சனை தான், அந்த கடன் இருக்கதான் செய்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸ்பென்சஸ் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களும் கடன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கடனை எப்படி நம்ம நிவர்த்தி பண்றது, எப்படி நம்ம கையில அந்த பணத்தை எப்படி ஈர்த்து நம்ம சேர்த்து வச்சுக்கிறது, அதுக்கு நாம என்ன பண்ணணும், எந்த நாள்ல பண்ணணும், எந்த நேரத்துல பண்ணணும், இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போதுமே வீட்டுல பெண்கள் இந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. ஆனா வீட்டுல இந்த கடன் பிரச்சனை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டிருக்கு, வீட்டுல 1 ரூபா கூட சேமிச்சு வைக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்க வியாழக்கிழமை அந்த நாள்ல தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கு உகந்த நாள். அதுவும் வியாழக்கிழமையில பௌர்ணமி திதியில ஸ்டார்ட் பண்ணா இன்னும் அமோகமா இருக்கும். வியாழக்கிழமை நல்லா வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் 5 மணிலேருந்து 12 மணி, நைட்டு 12 மணி வரலும் டைம் நமக்கு, சரிங்களா? 5 மணிக்கு மேல 6 மணி, 6:30 மணி, 7 மணி உங்களுக்கு எப்போ வரீங்களோ அதுக்கப்புறமா அந்த வியாழக்கிழமையில, அதுவும் பௌர்ணமி திதியா இருந்தா இன்னும் ரொம்ப சிறப்பா சீக்கிரமா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த வியாழக்கிழமையில 5லிருந்து 12 மணிக்குள்ள சாயங்காலத்துல அழகா ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு முன்னாடி நின்று, எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு, இதை நீ சரி பண்ணி கொடு, அவ்வளவுதான். மனசார நீங்க வேண்டிக்கோங்க. நல்ல ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு, நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு, அந்த டைம்ல வியாழக்கிழமையில பௌர்ணமி திதியில மனசார நீங்க என்னோட பிரச்சனைய தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிங்கனாவே போதும். வேற எதுவுமே செய்ய தேவையில்ல. இதை ஒரு 3 வாரம் தொடர்ந்து நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும், படிப்படியா உங்ககிட்ட நிறைய காசு சேரும், உங்க கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் தெரியும். இல்ல என்னால அதுக்கும் மேல முடியும் அப்படின்னா, அந்த வியாழக்கிழமையில ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்க போய் ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு மனசார வேண்டிட்டு வாங்க, கண்டிப்பா உங்க பிரச்சனை தீரும். நாங்க வழக்கமா விளக்கு ஏத்திட்டு தான் இருக்கோம் வியாழக்கிழமையில அப்படின்னு நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க. அப்படி விளக்கு ஏத்திட்டு தான் இருக்கீங்க. காமாட்சி அம்மன் விளக்குல விளக்கு ஏத்துனீங்களா? அடியில ஒரு தாம்பாளம் வச்சு அதுக்கு மேல காமாட்சி அம்மன் விளக்கு வச்சிருக்கீங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அது எல்லாத்துக்கும் மேல ஒரு தாம்பாளம் வச்சுட்டு அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 5 ரூபா காயின், சரிங்களா? இதை அந்த தாம்பாளத்துல வச்சுட்டு அதுக்கு மேல காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு அதுக்கு மேல நெய் ஊத்தி திரி போட்டு நீங்க விளக்கேத்தி வைங்க. விளக்கேத்தி சாயந்தரம் 5 மணிக்கு வியாழக்கிழமையில, சரிங்களா? 5 மணிக்கு மேல உங்களால எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ விளக்கேத்தி வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாச்சும் அந்த விளக்கு அணையாம எரியறத நீங்க பாத்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் இருந்தா கூட போதுமானது. அதுக்கப்புறம் அந்த விளக்கு அணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நீங்க வச்சுங்களா இல்லைங்களா அடியில, அந்த கிராம்பு, ஏலக்காய், காயின் இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு மஞ்சள் கலர் துணி, அது இல்லைன்னா பச்சை கலரு, அது இல்லைன்னா ரெட் கலர், சரிங்களா? ஏதாச்சும் ஒரு நேரத்துல ஒரு சின்னதா ஒரு துணி எடுத்து அதுல சின்னதா ஒரு மூட்டை மாதிரி கட்டி, உங்க வீட்டுல நீங்க இந்த இடத்த நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அது அப்படியே இருக்கும் அப்படின்னு எந்த இடத்த நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் அதை வச்சிருங்க, சரிங்களா? ஒரு 3 நாள் அந்த மாதிரி அதை கொண்டு போய் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த சண்டே அந்த மாதிரி எடுத்து கூட, மண்டே கூட எடுத்து கூட ஒரு 3 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை சில பேர் கால்படாத இடத்துல விட்டுறது, தண்ணியில விட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் சொல்றத செஞ்சு பாருங்க. சரி, காயினை எடுத்து நீங்க வச்சுக்கோங்க பத்திரமா. காயினை எடுத்து வச்சுட்டு
அந்த கிராம்பு ஏலக்காய் இதை வந்து தூபம் போடுவோம் இல்லையா வீட்டில், அப்போ அதில் போட்டுருங்க சரிங்களா. அதில் போட்டு அதை எரிய விட்டோம் அப்படின்னா அந்த மனம் வந்து நம்ம வீட்டில் பரவுச்சு அப்படின்னா இதை விட ஒரு லக்ஷ்மி கடாட்சம் ஒரு குபேர கடாட்சம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அந்த வாசனைக்கு குபேரரே உங்கள் வீட்டுக்கே வந்துடுவார். குபேரர் வந்து அவர் கூட என்ன வந்துடும், எல்லா லக்ஷ்மி எல்லா பணமும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். இது எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயம்தான், ரொம்ப மைனூட்டான விஷயம்தான். இதை நீங்கள் பார்த்து பர்ஃபெக்டாக செஞ்சுட்டீங்க. ஒரு 5 ரூபா, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இதில் என்ன இருக்குது அழகாக வச்சுட்டு உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா கூட சரி நல்லெண்ணெய் ஊற்றி கூட விளக்கேத்துங்க. நம்ம மனசு தான் காரணம். எவ்வளோ நம்பிக்கையோட இந்த விஷயத்த பண்றோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. ஏனோ தானோன்னு இல்லாம நம்பி செஞ்சு பாருங்க. படிப்படியா ஒவ்வொரு வாரம் முடிய அந்த விஷயம் நீங்க செய்ய கண்டிப்பா உங்க கடன் பிரச்சனை குறைஞ்சுக்கிட்டே வரும். இதை நீங்க கண் கூட பார்க்கும்போது தான் தெரியும். சொல்லும் போது நீங்க கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. என்ன ஒரு விளக்கேத்தி வைக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் விஷயமே. நம்ம எந்த நேரத்துல பண்றோம், எந்த நாள்ல பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இது எல்லாமே யூனிவர்ஸோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம். கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க, கடன் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். அதுக்காக நான் சும்மா உட்காந்துருப்பேன் கடன் குறைஞ்சிருமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. நீங்க பண்ற வேலையை நம்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை நல்லபடியா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு எப்படி நம்ம மணி அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.